வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் கேல்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம். இது வந்து ஒரு சம் பார்ப்போம். வெரிஃபை காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் ஃபார் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இசட் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு கே வெக்டார் ஓவர் த cuboid bounded by x is equal to 0, x is equal to a, y equal to 0, y equal to b, z is equal to 0 and z is equal to c. So, இதோட solution பார்ப்போம். Verify Gauss divergence theorem. So, what is Gauss divergence theorem? So, by Gauss divergence theorem, double integral surface area f vector dot n vector into ds is equal to triple integral volume divergence f vector dv. இதுதான் உங்கள் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம். இதில் இந்த டைவர்ஜன்ஸ் ஆஃப் எஃப்ன்றது என்னென்னா டெல் டாட் எஃப் வெக்டார், கேர்ள்ன்றது டெல் கிராஸ் எஃப் வெக்டார். டெல் இல்லாட்டி இதை நெபலான்னு சொல்லலாம். ஸோ கொடுத்துருக்க எஃப் எழுதிட்டேன். டைவர்ஜன்ஸ் என்னது நெபலா டாட் எஃப் வெக்டார். நெபலான்றது என்னென்னா ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ இசட் டாட் உங்கள் எஃப் வெக்டாரோட கொஸ்டின் எழுதியாச்சு. இப்போ ஐ டாட் ஐன்னு எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் வந்து 2xன்னு வரும். ஏன்னா இதில் எக்ஸ் டேர்ம் இல்லை, 0 ஆகிடும். அதே மாதிரி ஜே இன்ட்டு ஜே ஒன்று, இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண 2y மட்டும் வரும். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ப்ளஸ் கே இன்ட்டு கே வெக்டார் ஒன்று டோ பை டோ இசட் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து 2zன்னு வரும். இது கான்ஸ்டன்ட், ஸோ 0. இதில் 2 காமன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ இதுவரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது டைவர்ஜன்ஸ் எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ட்ரிபிள் இன்டெக்ரல் போட்டு வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம்னு பண்ணணும். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் போட்டாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம்ன்றது என்னது டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். டிஎக்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் 0 டு ஏ வந்து எக்ஸு, 0 டு பி ஒய், 0 டு சி வந்து இசட். இப்போ லிமிட்ஸ் போடுறது பிரச்சனை இல்லை, கரெக்டாக போடணும். இப்போ டிஎக்ஸ் இங்கே இருக்குன்னா உள்ளே இருக்க லிமிட்டு தான் எக்ஸோடது, 0 டு ஏ போடணும். டிஒய்னா மிடில் இருக்கிறது 0 டு பி, அந்த டிஇசட் லாஸ்ட்டில் இருக்க 0 டு சி. இப்போ நான் வந்து டைவர்ஜன்ஸோடைய ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. எழுதிட்டு டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் போட்டாச்சு. 2 இஸ் எ கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் டிஎக்ஸோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒய் இஸ் எ கான்ஸ்டன்ட் டிஎக்ஸோட இன்டெகிரேஷன் எக்ஸு ப்ளஸ் இசட் இஸ் எ கான்ஸ்டன்ட் டிஎக்ஸோட இன்டெகிரேஷன் எக்ஸு. இன்டெகிரேஷன் முடிஞ்சாச்சு, லிமிட்ஸ் போட்டுருமா 0 டு ஏ. மீதி இதை முடிச்சாச்சு டிஒய் டிஇசட். நம்ம எதுக்கு இந்த லிமிட்ஸை கொடுக்கணுன்னா எக்ஸை வச்சு பண்ணதுனால எக்ஸுக்கு கொடுக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஏ இன்ட்டு இசட் இன்ட்டு டிஒய் டிஇசட். இப்போ ஒரு இன்டெகிரேஷன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்டை பண்ணிடலாம், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிடலாம். ஒய் பண்ணும்போது என்ன ஆகணும், இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர்ட் பை 2, ஏன்னா ஒய்யோட இன்டெகிரேஷனாக தான், ப்ளஸ் ஏ ஒய் இசட்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நான் சொன்ன அந்த வேல்யூஸ் தான் இருக்குது பாருங்கள், 0 டு பி லிமிட்ஸ். ஃபஸ்ட்டு அப்பர் இன்டர்வல் லிமிட்டை கொடுப்போம். அப்போ எங்கே இதை கொடுக்கணும், ஒய்யில் கொடுக்கணும். ஏ ஸ்கொயர் பி பை 2 ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஏபி இசட். லோயர் லிமிட் எல்லாம் 0 ஆகிடும், ஸோ அதை விட்டுடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு இசட் இதை இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்போ இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டு, டிஇசட்டோட இன்டெகிரேஷன் ஒரு இசட். இதுவும் ஃபுல்லாக ஒரு கான்ஸ்டன்ட் ஏபி ஸ்கொயர் பை 2, டிஇசட்டோட இன்டெகிரேஷன் ஒரு இசட். இது பாருங்கள் ஏ இன்ட்டு பி இஸ் ஏ கான்ஸ்டன்ட், இசட் டிஇசட்டோட இன்டெக்ரல் வந்து இசட் ஸ்கொயர் பை 2. முடிஞ்சாச்சு, லிமிட்ஸ் போட்டுடலாம் 0 டு சி. இங்கே இந்த வெளியில் இருக்க 2 இருக்குது, இது ஃபுல்லாகவே பை 2, ஸோ அதை காமனாக எடுத்துட்டேன். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயும் ஏபிசி இருக்குது கரெக்டாக. ஸோ நான் ஒரு ஏபிசியை வெளியே எடுத்துடுறேன். எடுத்தால் என்ன ஆகும், இங்கே பாருங்கள் ஏபிசி வெளியே போயிடுச்சுன்னா ஒரு ஏ இருக்கும், ஏபிசி வெளியே போயிடுச்சுன்னா ஒரு பி இருக்கும், ஏபிசி வெளியே போயிடுச்சுன்னா ஒரு சி இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட். இப்போது எல்ஹெச்எஸ் என்ன, சர்ஃபேஸ் ஏரியா எஃப் வெக்டார் டாட் என் வெக்டார் இன்ட்டு டிஎஸ். ஓகேவா, இதுக்கு இந்த க்யூபை நான் வரைஞ்சிருக்கேன். இதில் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0 டு ஏ இருக்குது, ஒயில் 0 டு பி இருக்குது, இசட் ஆக்சிஸில் 0லேருந்து சி வரையும் இருக்குது. இந்த க்யூபாய்டில் இட் இஸ் எ க்யூபாய்டு. க்யூப்னா எல்லாத்துக்கும் ஒரே இதுவாக இருக்கும், ஏன்னா இங்கேயும் ஏ இங்கேயும் ஏன்னு இருந்திருக்கணும். இப்போ இதில் எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது, 6 சர்ஃபேஸ் இருக்குது. இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஓஏபிசி, இதுதான் டவுன், அதாவது பாட்டம் பார்ட் ஆஃப் தி கியூபாய்டு. அடுத்து S2 டிஇஎஃப்ஜி, டிஇஎஃப்ஜி இது டாப் பார்ட் ஆஃப் தி கியூபாய்டு. தேர்டு ஏஓஜிடி, ஏஓஜிடி இது வந்து லெஃப்ட் சைடு பார்ட் ஆஃப் தி
cuboid. Fourth வந்து BCFE, right side part of the cuboid. Fifth one, மீதி ரெண்டு என்ன இருக்குது, front and the back இருக்கும். Fifth front one, ABED, back வந்து OCFG. இந்த அப்போ உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் இந்த உங்கள் LHS வந்து இட் இஸ் நத்திங் பட் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் தி சர்ஃபேஸ் ஏரியான்னு வரணும். அப்போது நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து S1, S2, S3 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக அதை ஆட் பண்ணால் தான் நமக்கு சம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன் ஓஏபிசின்றது நம்ம பாட்டம் சைடு. இதில் நம்ம ஒவ்வொரு சைடுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் வாட் இஸ் யுவர் என் வெக்டார் இதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வாட் இஸ் த வேல்யூ ஃபார் த பர்பண்டிகுலர் வெக்டார்ன்றதையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஓஏபிசி எடுத்துப்போம். ஓஏபிசியில் இங்கே இது எந்த ஓஏபிசின்றது இந்த சைடு, இதில் ஒய் ஆக்சிஸும் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸும் இருக்குது. தெரியுதா? இந்த இந்த ரெக்டாங்கிளில் ஒய் ஆக்சிஸும் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸும் இருக்குது. அதில் இல்லாத ஆக்சிஸ் என்ன, இசட் ஆக்சிஸ். அப்போ அதுதான் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ். அப்போது நார்மலாக உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஐ வெக்டார் யூனிட் வெக்டார், ஒய் ஆக்சிஸ்னால் ஜே, இசட்னா கே. பட் அதோட டைரக்ஷன் எப்படி போகணும், ஃப்ரம் 0 to அவுட் சைடு போகும். டைரக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய இது வந்து இப்போ கீழே இருக்குது 0ல். அப்போது இந்த டைரக்ஷனில் வருது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஆஃப் கே வெக்டார்னு போடணும். இன்னொன்று பார்த்துக்கோங்க, இதுதான் 0 பாயிண்ட். இதில் வந்த எல்லாமே 0 தான். இப்போ இதுதான் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ். அப்போ இசட்டும் 0 தான். புரிஞ்சிருச்சா? இது எப்படி மைனஸ் கே வந்தது, இசட் ஏன் 0, ஏன்னா அது 0ல் நிற்கிது. இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இதில் 0ல் வந்து டச் ஆகிற எல்லாமே 0ன்னு போட்டுடலாம். அடுத்து டிஎஸ்னால் என்ன, டிஎஸ் இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கணும். இங்கே இசட் 0, அதாவது இசட் ஆக்சிஸ் கிடையாது. அப்போ எக்ஸும் ஒய்யும் வச்சுருக்கேன். இப்போது இதோட சர்ஃபேஸ் S1 பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், டபுள் இன்டெக்ரல் போட்டாச்சு, எஃப் ஃபுல்லாக எடுத்து எழுதியாச்சு. இந்த மைனஸ் கே வெக்டார், அதாவது எண்ணுக்கு பதிலாக மைனஸ் கே வெக்டார் போட்டாச்சு. இப்போ இந்த டிஎஸ்ன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இசட் 0ன்னு. ஸோ டிஎக்ஸ் டிஒய்யை மட்டும் எழுதணும். இப்போ டிஒய் லாஸ்ட் இருக்குன்னா 0 to B அதோட இன்டர்வல் லாஸ்ட்டில் இருக்கணும், 0 to A டிஎக்ஸோட இது ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இப்போ இதில் இசட் வந்து 0. அப்போது இது 0 ஆகிடுச்சுன்னா நான் மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ஒய், அப்போ ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு வந்துடும். இந்த பாருங்கள், மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ஒய், அப்போ ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு வந்துடும். இப்போ ப்ளஸ் எக்ஸ்ஒய்யை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு வச்சோன்னா இந்த ஒய் கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸோட ஆன்சர் x²/2. இந்த மைனஸ் மைனஸ் நான் இந்த ஸ்டெப்பில் தூக்கிட்டேன், ப்ளஸ் ஆகிடுச்சின்னு. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் டிஎக்ஸோட இன்டெகிரேஷன் x²/2, கான்ஸ்டன்ட் இங்கே இருக்குது. இன்டெகிரேஷன் முடிச்சாச்சு, லிமிட் போட்டுடலாம் 0 to A. இந்த டிஒய் அப்படியே வச்சுக்கிறேன். அப்பர் லிமிட் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸுக்கு பண்ணணும், a²y/2. லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 விட்டுறலாம். ஸோ அடுத்து இன்னும் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து dy மட்டும்தான் இருக்குது. அதையும் இன்டெகிரேட் பண்ணிவிடுவோம். a²/2 இஸ் ஏ கான்ஸ்டன்ட், y dy இன்டெகிரேட் பண்ணால் y²/2. அப்போ அந்த 2 இந்த 2 சேர்த்து 4 ஆக்கிடுறேன். ஸோ டோட்டல் இன்டெகிரேஷன் ஓவர் லிமிட் போட்டுடலாம் 0 to B. இப்போ என்னோட ஆன்சர் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பிஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a²b²/4, லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0. ஸோ இதுதான் என்னோட S1 சர்ஃபேஸ் 1உடைய ஆன்சர் ஆன் DEFG. இது எந்த சர்ஃபேஸு, டாப் சர்ஃபேஸ். நம்ம போனது வந்து பாட்டம் பார்த்தோம். இப்போது இதில் டாப் போனது பாட்டம் 0ல் நின்றுது, ஆர் ஓவில் நின்றுது. இப்போது இங்கே இருக்குது, சிக்கு வந்துருச்சு. அப்போது இந்த இசட் பார்த்திங்களா, ப்ளஸ் கே, இட் இஸ் மூவிங் எபவ். இங்கேருந்து மேல் பக்கமாக போனால் தான் பாசிட்டிவ். ஸோ n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கே வெக்டார். எங்கே வந்து உங்கள் இசட் முடியுது, டச் ஆகுது சியில். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு சின்னு போட்டு முடிக்கணும். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா வந்து இந்த டாப் சர்ஃபேஸ் ஆல்சோ லைஸ் இந்த பாருங்கள், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். அப்போ டிஎக்ஸ் டிஒய் தான் போடணும். சர்ஃபேஸ் ஏரியா டு எஃப் வெக்டாரை எழுதியாச்சு. என் வெக்டார் வந்து உங்களுக்கு ப்ளஸ் கே வெக்டார். போனதுக்கு வந்து நெகட்டிவ், 0வை தொட்டிருந்தாலே நெகட்டிவ். இது ப்ளஸ் கே வெக்டார், இது டிஎக்ஸ் டிஒய். அப்போ அதுக்கேற்ற லிமிட்ஸை நான் கரெக்டாக போட்டிருக்கேன். இங்கேயும் k.k இஸ் 1. அப்போ வந்து z² - x² மட்டும் வரும் ஆன்சர் இன்டூ டிஎக்ஸ் டிஒய். இங்கே பாருங்கள், இசட் வந்து சி. அப்போ இது என்ன ஆகும், c² - x²ன்னு வந்துடும். இன்டூ இந்த டிஎக்ஸ் டிஒய்யை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எதை இன்டெக்ரல் பண்ணணும், உள்ளே இருக்கிறத டிஎக்ஸை. அப்போ என்ன ஆகும்,
வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இது சி ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இந்த ஒய் கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். போட்ட உடனே லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0 to a. அப்பர் லிமிட் ஏ முதல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? எங்கே போடணும்? எக்ஸுக்கு போடணும். சி ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர்டு ஒய் பை 2ன்னு வரும். லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபுல்லாக 0, ஸோ விட்டுடலாம். இன்ட்டு டிஒய். ஸோ இப்போ இதை பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது சி ஸ்கொயர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், டிஒய்யோட இன்டெகிரேஷன் ஒய் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இஸ் ஏ கான்ஸ்டன்ட், ஒய் டிஒய்யோட ஆன்சர் ஒய் ஸ்கொயர் பை 2. இந்த கீழே இருக்க 2ஓட சேர்த்து அது 4 ஆயிடுச்சு. ஆல் இன்டெகிரேஷன் ஓவர் லிமிட்ஸ் போட்டுடலாம். 0 to b. அப்பர் லிமிட் b போடணும். எங்கே போடணும்? ஒய்க்கு போடணும். ஸோ இது வந்து சி ஸ்கொயர் ஏபி மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை 4ன்னு வரும். இது தாம்மா உங்களுடைய செகண்ட் சர்ஃபேஸ். அடுத்து தேர்ட் சர்ஃபேஸ். தேர்டுன்றது எது சொன்னால் உங்களுடைய லெஃப்ட் சைடு. தேர்ட் சைடோடது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுதான் உங்கள் தேர்ட் சைடு. இது எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் இசட் ஆக்சிஸ். ஸோ நம்ம போட போகிறது டிஎக்ஸ் டிஇசட்னு தான் போடுவோம். ஸோ புரியுதா? இந்த பக்கம் டிஎக்ஸு, இந்த பக்கம் டிஇசட். அப்போ நம்ம வந்து இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் இசட் ஆக்சிஸ். அப்போ நம்ம எஸ்ஸுக்கு என்ன போடுவோம்? அது எந்த ஆக்சிஸில் நிற்குது? டிஎக்ஸ் டிஇசட்ன்றது தான் போடுவோம். டிஒய் போட மாட்டோம். டிஒய் தான் உங்களுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ். அப்போது இங்கே 0வை டச் பண்ணியிருக்கு. இந்த சைடு 0வை டச் பண்ணியிருக்கனால என்ன பண்ணிடணும்? அந்த பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ் ஜே வெக்டார் ஆகிடும். இதுதானே பர்பண்டிகுலர் ஆக்சிஸ், அதோட வெக்டார் ஜே, அது நெகட்டிவ் ஆகிடும். அதே மாதிரி ஒய் வந்து 0 ஆகிடும். ஏன்னா பிகாஸ் ஒய் இஸ் 0 இந்த பாயிண்ட். கரெக்டாக? இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள், என் வெக்டார் என்ன சொன்னேன்? நெகட்டிவ் ஜே வெக்டார். எங்கெல்லாம் 0வை டச் பண்ணுதோ இல்லை ஆரிஜினை டச் பண்ணுதோ அங்கே மைனஸ் போட்டுடலாம். நீங்கள் மைனஸ் ஜே வெக்டார். ஏன்னா பர்பண்டிகுலர் வெக்டார் வந்து ஒய் ஆக்சிஸ். ஒய்யும் 0, டிஎஸ் வந்து டிஎக்ஸ் டிஇசட். ஸோ S3 வந்து என்னது கொடுத்துருக்க லிமிட்டை போட்டாச்சு. எஃப் வெக்டார் டாட் இதுதான் என் வெக்டார் டிஎக்ஸ் டிஇசட். டிஎக்ஸ்னால் உள்ள 0 to a கொடுத்துருக்கேன், டிஇசட்னா 0 to c கொடுத்துருக்கேன். இப்போ இது ஜே டாட் ஜே 1, ஆனால் ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை முன்னாடி வச்சுக்கலாம். அப்போ 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ்ன்னு வரும். அப்போ வந்து அந்த நெகட்டிவை முன்னாடி வச்சுருக்கேன். 1 இன்ட்டு திஸ் 1, அதாவது ஜே கிராஸ் ஏ 1, மீதி உள்ள என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ்ன்னு இருக்குது. இன்ட்டு டிஎக்ஸ் டிஇசட். இப்போது அதை உள்ளே இருக்கிறத இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ 0 போட்டால் நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் இது டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் இசட் வந்து ப்ளஸ் இசட் எக்ஸ் டிஎக்ஸ் டிஇசட்னு வந்துடும். ஸோ நம்ம லிமிட்டையும் போட்டாச்சு. இப்போ எதை முதல் இன்டெகிரேட் பண்ணணும்? உள்ளே இருக்க டிஎக்ஸ். அப்போ இசட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். எக்ஸ் டிஎக்ஸோட இன்டெகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இன்டெகிரேஷன் முடிச்சாச்சு. லிமிட் போட்டுடலாம் 0 to a. அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு பண்ணணும். இசட் ஏ ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இன்ட்டு லோயர் லிமிட் 0 ஆகிடும். இன்ட்டு டிஇசட். இப்போ இந்த இன்டெகிரேஷன் முடிச்சிடலாம் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டையும். அப்போ ஏ ஸ்கொயர் பை 2 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இசட் டிஇசட்டோட இன்டெகிரேஷன் வந்து இசட் ஸ்கொயர் பை 4. இன்டெகிரேஷன் முடிச்சதும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் இசட்டுக்கு பதிலாக சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 4. லோயர் இன்டெக்ரல் சப்ஸ்டியூட் பண்ணால் 0. ஸோ உங்களுடைய தேர்ட் சர்ஃபேஸோடைய ஆன்சர் சி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 4. அடுத்து ஃபோர்த்து சைடு என்னது உங்களுக்கு? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சீக்வன்ஸில் தான் வரும். இங்கே பாரு, இப்போ இது வந்து என்ன ஆக்சிஸு? இதை பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ். இது என்ன ஆக்சிஸு? இசட் ஆக்சிஸ். அப்போது இது எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸில் நிற்கிது. அப்போது மறுபடியும் ஒய் தான் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ். அப்போது ஒய் ஈக்குவல் டு, ஆனால் அவுட் சைடு இது வந்து 0ல் டச் ஆகலை. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஜே வெக்டார்னு போட்டுருணும். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு பின்னு போடணும். ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருந்தோம். இப்போ அது ஏன்னா அது இந்த ஆரிஜின். இப்போ ஒய் ஈக்குவல் டு பின்னு போடணும். ஓகேவா? ரைட் சைடு எப்படி இருக்கு பாருங்கள். n ஈக்குவல் டு ஜே வெக்டார், ஒய் ஈக்குவல் டு பி. அப்போ டிஎஸ் என்னது? இங்கேயும் வந்து அந்த ரைட் சைடும் எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸில் நிற்கிறதுனால அதை மட்டும்தான் போட போகிறேன். அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? நம்ம எஃப் வெக்டாரை போட்டாச்சு. டாட் இங்கே பாருங்கள், என் வெக்டாருக்கு பதிலாக ஜே வெக்டார் டிஎக்ஸ் டிஇசட்னு போட்டாச்சு. அப்போ ஜே வெக்டார் கூட இதை மல்டிப்ளை ஆகும்போது ஜே டாட் ஜே இஸ் 1, உங்களுக்கு வரப்போகிறது ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ். இப்போ இந்த ஒய்யோட ஆன்சரை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய்ன்றது என்னது? பி. அப்போது இது பி ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ்னு வந்துடும். இன்ட்டு டிஎக்ஸ் டிஇசட். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்.
அப்போ பி ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் இசட் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூன்னு வரும். லிமிட் அப்ளை பண்ணிடலாம் 0 to a. மீதி இங்கே இருக்க டிஇசட் அப்படியே வச்சுருக்கேன். அப்பர் லிமிட் வந்து போட்டால் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் இசட் ஏ ஸ்கொயர் பை டூன்னு வரும். லோயர் லிமிட் போட்டால் ஃபுல்லாக 0. ஸோ அதை விட்டுடலாம். அடுத்து லாஸ்ட் இன்டகிரேஷன் 0 to c பண்ணிடுவோம். இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணால் பி ஸ்கொயர் ஏ இஸ் ஏ கான்ஸ்டன்ட். டிஇசட்டை இன்டகிரேட் பண்ணால் ஒரு இசட் மைனஸ் இசட் இது வந்து ஏ ஸ்கொயர் பை டூ இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இது வந்து ஏ ஸ்கொயர் பை டூ இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் இது வந்து ஏ ஸ்கொயர் பை டூ இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இந்த இசட் டிஇசட்டோட இன்டகிரல் வந்து இசட் ஸ்கொயர் பை டூ. அந்த டூவும் இந்த டூ சேர்ந்து 4 ஆகிடுச்சு. ஸோ இன்டகிரேஷன் முடிச்சாச்சு. லிமிட் போட்டுடலாம் 0 to c. எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்? இசட்டுக்கு. ஸோ பி ஸ்கொயர் ஏசி மைனஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 4னு வந்தது. உங்களுடைய சைட் 4 முடிஞ்சிடுச்சு. அடுத்து சைட் 5. சைட் 5ன்றது உங்களுக்கு என்னன்னு கேட்டால் இட் இஸ் யோர் ஃப்ரண்ட் சர்ஃபேஸ். இதுதான் உங்கள் ஃப்ரண்ட் சர்ஃபேஸ். ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் எதில் ரெஸ்ட் ஆகிருக்கு? இங்கே பாருங்கள், இந்த கோடு வந்து ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக இதே லைனில் போதா ஒய் ஆக்சிஸ். அப்போ ஃப்ரண்ட் சர்ஃபேஸோட அடுத்த கோடுனா இது எந்த ஆக்சிஸ்? இசட் ஆக்சிஸ். அப்போது இது ஒய் இசட் ஆக்சிஸில் இருக்கும். எக்ஸில் ரெஸ்ட் ஆகாது, டச் பண்ணும், ரெஸ்ட் ஆகாது. மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடுனால் எங்கே? 0ல் இல்லை, இந்த இடத்துல இருக்குது. ஃப்ரண்ட் சைடுனால் 0ல் இல்லை, இதோ இதில் இருக்குது, ஏல இருக்குது. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது இது நிற்கிறது ஒய் அண்ட் இசட்டில். பர்பண்டிகுலர் வெக்டார் வந்து எக்ஸு, பட் இங்கே நிற்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார், ஏன்னா உள்ளேருந்து வெளியில் வருது. ஓகேவா? ஸோ ஆன் த ஃபிஃப்த்து சைட் ஏபிஇடி. இப்போ என் வந்து ஐ வெக்டார்னு சொன்னேன், எக்ஸு ஏ. டிஎஸ் என்னது? அது நிற்காத ஆக்சிஸ் வந்து எக்ஸு. ஸோ மீதி 2 ஆக்சிஸ் டிஒய் டிஇசட். ஸோ எஃப் வெக்டார் எழுதியாச்சு. ஐ டாட் என் வெக்டாருக்கு பதிலாக ஐ போட்டாச்சு. டிஒய் டிஇசட். ஐ டாட் ஐயோட ஆன்சர் 1. உங்களுக்கு இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் இன்ட்டு டிஒய் டிஇசட். இதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ போடணும், மறந்துடாமல். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் டிஒய் டிஇசட்னு வரும். இப்போ 1 by 1 இன்டெகிரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ இது என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் இசட் கான்ஸ்டன்ட் ஒய் ஸ்கொயர்ட் பை 2ன்னு வரும். இன்டெக்ரல் முடிச்சாச்சு. லிமிட் போட்டுடலாம் 0 to b. மீதி இந்த டிஇசட். இப்போ அப்பர் லிமிட் போட்டோன்னா ஏ ஸ்கொயர்ட் பி மைனஸ் பி ஸ்கொயர்டு இசட் பை 2ன்னு வரும். லோயர் லிமிட் போட்டால் 0 ஆகிடும். ஸோ விட்டுடலாம். அடுத்து 0 to c. இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். அப்போது இது 3 கான்ஸ்டன்ட்டு. டிஇசட்டோட இன்டெக்ரேஷன் இசட். இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் பை 2 இருக்கும். இசட் டிஇசட்டோட இன்டெக்ரேஷன் இசட் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ கீழே ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால 4 ஆகிடும். இன்டெகிரேஷன் முடிச்சாச்சு. லிமிட் 0 to c. அப்பர் லிமிட் போடுறேன். அப்போ என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் பிசி மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை 4ன்னு வரும். லோயர் லிமிட் 0 போட்டால் மொத்தமாக 0 ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுடைய 5th சர்ஃபேஸ். இந்த 6th சர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், அது எந்த சர்ஃபேஸ்? உங்களுடைய பேக் பார்ட். இது ஃப்ரண்ட் போர்ஷன், இது பின்னால் போது பாருங்கள், அது 0 தான் டச் பண்ணியிருக்கு. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நிற்கிற ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒய் இசட்டில் தான் நிற்கும். எக்ஸ் தான் பர்பண்டிகுலர். ஆனால் இது 0வை டச் பண்ணியிருந்தாலே இது வந்து மைனஸ் ஐ வெக்டார்னு வரும். எக்ஸ் 0ன்னு போடணும். இவ்வளோதான் விஷயம். ஸோ என்ன பாருங்கள், மைனஸ் ஐ வெக்டார்னு வரும். எக்ஸ் 0. டிஎஸ் வந்து என்னது? அது எக்ஸ் ஆக்சிஸில் தான் நிற்கலை, ஒய்யில் இசட்டில் நிற்குது. ஸோ டிஒய் டிஇசட். இப்போ இங்கே வந்து வெக்டார் எழுதியாச்சு. எண்ணுக்கு பதிலாக மைனஸ் ஐ போட்டாச்சு. டிஒய் டிஇசட் மைனஸ் ஆஃப் ஐ இன்ட்டு ஐ 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ் இருக்கும். டிஒய் டிஇசட். இப்போ இதில் எக்ஸுக்கு 0 போடணும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ மீதின்னு இருக்கும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒய் இசட் ப்ளஸ் ஒய் இசட் டிஒய் டிஇசட் இருக்கும். இப்போது இன்டெகிரேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போது ஒய் ஸ்கொயர் பை 2, இந்த இசட் அப்படியே பக்கத்தில் இருக்கும். இன்டெகிரேஷன் முடிச்சதும் லிமிட் போட்டுடலாம் 0 to b. அப்போது ஒய்க்கு பதிலாக b போடணும். b ஸ்கொயர்டு இசட் பை 2ன்னு வந்துடும். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜாக இந்த டிஇசட் அப்படி இருக்கும். லாஸ்ட் இன்டெகிரேஷன் இதுக்கும். அப்போ என்னாகும்? பி ஸ்கொயர் இசட் டிஇசட் வந்து இசட் ஸ்கொயர் பை 2 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால பி ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் பை 4ன்னு வரும். ஸோ அப்பர் லிமிட் கொடுத்தோன்னா பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை 4ன்னு வரும். லோயர் லிமிட் கொடுத்தா 0. ஸோ அது வந்து விட்டுடலாம். அப்போது உங்களுடைய 6th சர்ஃபேஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை 4. இப்போது 6 சர்ஃபேஸையும் முடிச்சிட்டோம்.
இப்போது இந்த டோட்டல் இந்த 6 சர்ஃபேஸோட டோட்டல் தான் உங்களுக்கு ஆன்சர். இந்த 6 டேர்மையும் எடுத்து எழுதிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா a²b²/4 மைனஸ் a²b²/4 கேன்சல் ஆகிடும். c²a²/4 மைனஸ் c²a²/4 கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி இந்த ரெண்டுமும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கும்னா c²ab ப்ளஸ் b²ac ப்ளஸ் a²bc. இப்போது இதில் எல்லாத்துலேயும் ஏபிசி காமன் எடுத்தோன்னா இதில் ஒரு சி எக்ஸ்ட்ரா இருக்கும், இதில் ஒரு பி, இதில் ஒரு ஏ. இதை ஆர்டர் பண்ணிக்கிட்டோன்னா ஏபிசி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வரும். இதுதான் நம்பர் 2. இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஒன்று. இது என்னோட எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் உங்களுக்கு அப்பயே ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் உங்கள் ஆர்ஹெச்எஸ். ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதுதான் உங்கள் எல்ஹெச்எஸ். ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்னது புரிஞ்சுக்கலாம்னா Gauss divergence theorem is verified. Gauss divergence theorem is verified. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து எழுதணும். அவ்வளோதாம்மா இந்த சம். தேங்க்யூ.